அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, எல்லா கிரகங்களும் எப்போதும் வல ஓட்டாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே எல்லா கிரகங்களும் ஒரு வீடு விட்டு இன்னொரு வீடு மாறிக்கொண்டே வருகிறார்கள், சுற்றி கொண்டே வருகிறார்கள். அந்த வகையிலே சுக்கிர பகவான் இந்த மாதம் 21ஆம் தேதி முதல் இந்த 21ஆம் தேதி அன்று அவர் மேஷ ராசியை விட்டு ரிஷப ராசிக்கு இடம்பெயர்கின்றார். அவ்வாறு அவர் இடப்பெயர்ச்சியாகி வரக்கூடிய அந்த ரிஷபராசி இந்த சுக்கிர பகவானுக்கு சொந்த வீடாகும். ரிஷபராசியிலே இந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கோ அல்லது சந்திரன் என்ற ராசிக்கோ 4ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பலம் அல்லது உச்ச பலம் பெற்றால் அதற்கு பெயர் மாலவ்ய யோகமாகும். லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ கேந்திரஸ்தானத்திலே 1, 4, 7, 10 ஆகிய கேந்திரஸ்தானங்களிலே சுக்கிர பகவான் ஆட்சி பலம் அல்லது உச்ச பலம் பெற்றிருந்தால் அது அந்த ஜாதகருக்கு மாலவ்ய யோகத்தை கொடுக்கும் என்பதாகும். மாலவ்ய யோகம் என்பது மிகுந்த செல்வம் அளிப்பதாகும், கலை திறனை கொடுப்பதாகும், ஆடம்பர வாழ்க்கையை கொடுப்பதாகும், நல்ல திருமண வாழ்க்கையை கொடுப்பதாகும் மாலவ்ய யோகம் என்பது. அந்த வகையிலே இப்பொழுது இந்த மாதம் 21ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீடாகிய ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி வரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் அந்த ரிஷபராசியிலே ஆட்சி பலம் பெறுவதனாலே அது கும்பராசிக்கு 4ஆம் இடமாகவும் விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடமாகவும் சிம்ம ராசிக்கு 10ஆம் இடமாகவும் ரிஷபராசிக்கு 1ஆம் இடமாகவும் அமைக்கின்றது. ஒரு லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ 1, 4, 7, 10ஆம் இடங்களிலே சுக்கிரன் ஆட்சி உச்சபலம் பெற்றால் அது மாலவ யோகத்தை கொடுக்கக்கூடியதாகும். அந்த வகையிலே கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கும்ப ராசியிலிருந்து 4ஆம் இடமாகிய இந்த ரிஷபத்திற்கு சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து வந்து சதுர்த்த கேந்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ரிஷபத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுவதனாலே கும்பராசிக்கு அது 4ஆம் இடம் என்பதனாலே ராசிக்கு 4ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதனாலே இந்த கும்பராசி சார்ந்த அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் இந்த மாதம் 21ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரையிலும் கும்பராசி சார்ந்த அன்பர்களுக்கும் இது மாலவிய யோகத்தை கொடுக்கின்றதாகும். அந்த மாலவிய யோகத்தின்படி கும்பராசி சார்ந்த அன்பர்களுக்கும் மிகுந்த செல்வம் சேரும். இந்த காலகட்டத்திலே அவருடைய கலை திறன் அதிகரிக்கும், ஆடம்பரமான வாழ்க்கை அவர்களுக்கு அமையும். வாழ்க்கையிலே ஆடம்பரமாக செலவு செய்வார்கள், படோடமாக ஆடம்பரமாக வாழ்வார்கள். திருமண வாழ்க்கை நல்லபடியாக சிறப்பாக அமையும். இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். திருமண தம்பதிகளிடையே இருந்த உறவுகள் சங்கடங்கள் மனக்கசப்புகள் நீங்கி திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த கும்பராசி சார்ந்த அன்பர்களுக்கு இந்த 21ஆம் தேதி நிகழ்விருக்கின்ற சுக்கிர இடப்பெயர்ச்சியினாலே சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடாகிய ரிஷபத்திற்கு வருவதனாலே, அதுபோல விருச்சிகம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் விருச்சிக ராசிக்கும் 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானமாகிய சப்தம கேந்திரஸ்தானத்திற்கு சுக்கிர பகவான் சொந்த வீட்டிற்கு வந்து ஆட்சி பலம் பெறுவதனாலே இந்த விருச்சிக ராசி சார்ந்த அன்பர்களுக்கும் இந்த
இதன்படியான மாலவிய யோக பயன்கள் கிடைக்கவிருக்கின்றன. மிகுந்த செல்வம் சேரும், அவர்களுடைய கலை திறன் உயரும், அதிகரிக்கும், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வார்கள் மற்றும் நல்ல திருமண வாழ்க்கை அமையும். இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் இந்த 21ஆம் தேதி மாலவிய யோகம் அமைகின்ற ரிஷப சுக்கிர இடப்பெயர்ச்சியினாலே. அதுபோல சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும், சிம்ம லக்னத்திற்கு 10ஆம் இடம் ரிஷபம், சிம்மம் ராசிக்கு 10ஆம் இடம் ரிஷபம், 10ஆம் இடத்திற்கு தசம கேந்திர ஸ்தானத்திற்கு சுக்கிர பகவான் இடப்பெயர்ச்சியாகி வருவதனாலே, இடப்பெயர்ச்சியாகி வந்து ஆட்சி பலம் பெறுவதனாலே, சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வந்து ஆட்சி பலம் பெறுவதனாலே சுக்கிர பகவான் இந்த சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் அந்த மாலவி யோகத்தின் பலாபலன்களை கொடுக்கவிருக்கின்றார். அந்த மாலவி யோகத்தின்படி சிம்மராசி சார்ந்த அன்பர்களுக்கும் மிகுந்த செல்வம் சேரும். செல்வம் அவர்கள் எதிர்பாராத வகையிலே மிகுந்த செல்வத்தை இந்த சுக்கிர பகவான் அள்ளி கொடுப்பார். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக மிகுந்த செல்வத்தை இந்த சுக்கிர பகவான் இந்த சிம்மராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அள்ளி கொடுக்கவிருக்கின்றார். தொழில் ரீதியாக கலைத்திறன் அவர்களுக்கு வெளிப்படும். அவர்கள் எந்த தொழிலை பார்த்தாலும் அந்த தொழிலே இவர்களுடைய கலைத்திறன் உயரும். தன்னுடைய கலைத்திறனோடு தன்னுடைய தொழிலை, தன்னுடைய உத்தியோகத்தை, தன்னுடைய வியாபாரத்தை செய்வதனாலே தொழில் ரீதியாக கலைத்திறன் உயர்ந்து அதன் மூலமாகவும் அவர்களுக்கு பெயர் புகழ் சேரும், கவர்ச்சி அதிகமாகும், செல்வம் அதிகமாகும். ஆகையினாலே பொதுவாகவே சுக்கிரன் ஆடம்பர வாழ்க்கை பிரியராவார். ஆகையினாலே தொழில் ரீதியாகவும் இந்த சிம்மராசி சார்ந்த அன்பர்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை கைகூடும். மேலும் இவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையும் அமையும் என்பதாகும். அதுபோல ரிஷபராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் ராசி என்ற 1ஆம் இடத்திற்கு சுக்கிர பகவான் இடப்பெயர்ச்சி ஆகி வந்து ஆட்சி பலம் பெறுவதனாலே ரிஷபராசி சார்ந்த அன்பர்களுக்கும் இது மாலவிய யோகத்தை கொடுப்பதாகும். அந்த மாலவிய யோகத்தின்படி செல்வம், மிகுந்த செல்வம், அள்ளித்தரக்கூடிய செல்வம் கிடைக்கும். கலைத்திறன் அவர்களுக்கு உடன் வந்து ஒட்டிக்கொள்ளும். அவர்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளிலும், தங்கள் நடை உடை பாவனை எல்லாவற்றிலும் தன்னை அலங்காரப்படுத்தி கொண்டு கலைத்திறனோடு செயல்படுவார்கள். ஆடம்பர வாழ்க்கை அவர்களை வந்து ஒட்டிக்கொள்ளும், சேர்ந்து கொள்ளும். தன்னை அறியாமலேயே அவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை மேற்கொள்வார்கள். நல்ல திருமண வாழ்க்கையும் அமையும் என்பதாகும். இவ்வாறாக இந்த மாதம் 21ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரையிலும் சுக்கிர பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிப்பதனாலே ரிஷபராசி, கும்பராசி, விருச்சிகம் ராசி மற்றும் சிம்ம ராசி ஆகிய 4 ராசி நண்பர்களுக்கும் மாலவி யோகத்தின் பலாபலன்கள் கிடைக்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.